வாக்யஜ்ஞேன கல்பதாம். ऋणमोचन कर्तारः पितुः सन्ति सुतादयः बन्धमोचन कर्ता तु स्वस्मादन्यो न कश्चन. ऋणमोचन कर्तारः पितुः सन्ति सुतादयः बन्धमोचन कर्ता तु स्वस्मादन्यो न कश्चन. இந்த ஜென்மா எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் மோட்சத்தை அடையிறதுக்கு தான் எடுத்திருக்கோம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். ரெண்டு சொல்லணும். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறது பரோபகாரம் பண்ணுறதுக்கு, ஞானம் மோட்சத்தை அடையிறது, வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த பிறக்கலை, வகை வகையாக சாப்பிட்றதுக்காக இந்த உலகத்தில் நாம் பிறக்கலை. குடும்பமும் கூட, குடும்பம் குழந்தைகள் எல்லாம் கூட பரோபகாரத்துக்கு தான். குழந்தைகள்லாம் எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்ணட்டும் தான் குழந்தைகள்லாம் வேணும். குழந்தைகள்லாம் பிறந்து இந்த குழந்தைகள்லாம் லோக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினச்சா எங்கேயோ தப்பு பண்ணுறோம் தெரிய வேண்டாம். குழந்தைகள்லாம் பிறக்கணும், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய தனித்தனியாக ஒருத்தனுக்கும் 25 வீடு இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் நிறைய சொத்து இருக்கணும், நகை இருக்கணும். அப்போ தான் அவன் சந்தோஷமாக வாழ்கிறான்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். இது எவ்வளோ பெரிய அறியாமை. ஏழ்மையாக இருந்தால் கூட மன அமைதியோடு இருக்கானா, சந்தோஷமாக இருக்கானான்னு யார் நினைக்கிறா? இப்போ அவங்க எல்லாருமே சந்தோஷத்துக்கு காரணத்தையே தப்பாக புரிஞ்சுன்னுட்டாங்க. எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது தெரியலேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறான். அது ஓம் ப்ராப்ளம். நீ டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியலேன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்ப்பா, இதுக்கு நான் என்ன செய்கிறது? இல்லை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கான்னு. நீ வாங்கின உனக்கு பொருள் சேர்ற போது மந்திரம் சொல்லி கொடுக்கணுங்கிற, அந்த பொருளை உன்னால் வச்சு தாங்க முடியல, அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்கா? வாங்க மாட்டேங்கிறான் எல்லாரும். சொத்தை வாங்குகிற போது எனக்கு அது கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோங்கிறான். சொத்தை வாங்கினதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த சொத்தை விற்கணும், எனக்கு ஒரு கஷ்டகாலம், வேறு எதுக்கும் அந்த பணத்தை போடணும், சொத்தை விற்கணும். அந்த சொத்தை வாங்க மாட்டேங்கிறான் ஒருத்தனும், சீக்கிரம் வாங்க மாட்டேங்கிறான். நீங்கள் சீக்கிரம் விற்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோங்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? இதுவா ஜென்மாவனுடைய காரியங்கள்? பிறவியினுடைய நோக்கம் இதுவா? பகவான் இதுக்காவா ஜென்மாவை கொடுத்தார்? அது தெரியறதில்லை. எவ்வளோ பெரிய அறியாமை. மடமையிலும் மடமை, அறியாமையிலும் அறியாமை. இந்த உடம்பை காப்பாற்றணும், ஏதோ வாழணும், அப்படி இருந்தால் இந்த மாதிரி சிக்கலே வராது. ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ துக்கப்பட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சுவாமி. வயசு 82 ஆகுது. ஒருத்தர் வயசு 82 ஆகுது. இவருக்கு ஒரு ஊரில் சொத்து இருக்குது, இவர் இன்னொரு ஊரில் இருக்கார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் எந்த ஊரில் இருக்கார், அவர் அந்த ஊரில் இருக்கார்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஆளுக்கு அது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவர் நம்ம கிளாஸில் இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு இவர் ஊரில் பரம்பரையாக ஒரு சொத்து இருக்குது, பெரிய சொத்து. இவர் அந்த ஊரில் இல்லை, இவர் வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கார். இவருக்கு வயசாகிடுத்து. இவருக்கு அந்த சொத்தை ஏதாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் இவர். ஆனால் அந்த ஊரில் போய் இருந்து சொத்தை விற்கிறதுக்கு இவருக்கு முடியல, வயசாகிடுத்து. அவங்க வீட்டில் மற்றவங்களாம் அமெரிக்காவில் இருக்கான், எங்கேயோ இருக்கான். அவன் அவன்கிட்ட சொன்னால் எனக்கு இங்கெல்லாம் இதெல்லாம் விற்கிற வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறான். யாரையா ஒருத்தனை கூப்பிட்டு அவங்ககிட்ட டீல் பண்ணி கொடுத்துடலான்னா அவன் ஏமாத்திடுவானோன்னு பயமாக இருக்குது.
நான் அதெல்லாம் போனால் போயிட்டு போகிறது, சொத்து போனால் போகிறது, பேசாமல் படிங்க வேதாந்தம்னா அது எப்படி சுவாமி முடியும்? முடியாது. அப்போ நீங்கள் அதை பண்ணுங்க. அவர் அதே தியானத்திலே இருக்கார் பாவம். அதை டிஸ்போஸ் பண்ண முடியலையே. அது இத்தனை ரூபா பெருமை, அத்தனை ரூபா பெருமை. இல்லை நீங்களே இது பண்ணி ஆசிரமத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படி சொல்லலை அவர். அப்படி சொன்னாலும் நமக்கு தானே அவஸ்தை. இந்த சொத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறதா வேலை? இப்படியெல்லாம் பாவம் ஜனங்கள் தவிக்கிறத. ஒருத்தனுக்கு சொத்தே இல்லாமல் அவன் அவஸ்தைப்படுறான், இன்னொருத்தன் சொத்தை வச்சுட்டு கவலைப்படுறான். இதெல்லாம் மாயா விசித்திரம் வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? ஆனால் அந்த அபிமானம் அப்படி வந்துவிடுறது. நம்ம உடம்பே நிச்சயம் இல்லாத போது நம்ம உடம்பால் சம்பாதிச்ச சொத்துக்கு அவ்வளோ அபிமானம் வந்துவிடுறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிற, நம்ம இந்த உலகத்தில் கடனை வச்சுட்டு போனோம்னா, இந்த உலகத்தில் கடனை வச்சுட்டு போனோம்னா நம்ம அப்பாவை அடைக்கலாம், இல்லை இந்த கடனை தாங்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மகன் அடைக்கலாம். யாராவது அதுக்கே 1000 சண்டை நம்மளை திட்டுவான். நீ இவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்ட, நீ உருப்பிடுவியாம்மா. அவங்க அப்பா வாங்கின கடனை பார்த்து பையன் திட்டுவான். அப்பா சொத்து சேர்த்துருந்தா அந்த வார்த்தை இல்லை, அது நமக்கு கிடைக்கும். அப்பா கடனை வச்சுருந்தார்னா பையனுக்கு அப்பா பேரில் பிரியமாக இருக்கும். இத்தனைக்கு இவனுக்கு ஒன்றும் குறைவில்லை. இவனுக்கே 2-3 தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு சொத்து இருக்குது. ஆனாலும் கடனை வச்சுட்டேன்னு அழுவோம், கத்துவான். சரி போனால் போயிட்டு போகிறது. வாழ்க்கைன்னா கடன் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், விடக்கூடாதோ. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இவனுக்கு இல்லை. அப்பாவை திட்டுறான். இவங்க அப்பா இல்லைன்னா இவனுக்கே படிப்பு இல்லை, சொத்து இல்லை, ஆனால் அப்பாவை திட்டுறான். எல்லாம் உலகத்தில் பார்க்குறோம். அறிவில்லாத வாழ்க்கை. அறிவு கிடையாது, அன்பு கிடையாது, தர்மம் கிடையாது, எல்லாம் பைத்தியக்காரத்தன வாழ்க்கை. இப்போ இவர் ரிணமோச்சன கர்த்தாரஹா. ரிணமோச்சன கர்த்தாரஹனா ரிணம்னா கடன், மோச்சனம்னா விடுவிக்கிறது, கர்த்தாரஹான்னா அதை பண்ணுறவங்க. ரிணமோச்சன கர்த்தாரஹா. பிது சந்தி சுதாதயா. பிது சுதாதயா சந்தி. அப்பா மக்கள் எல்லோரும் இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு கடன் வந்ததுன்னா சந்தோஷமாகவும் தீர்க்கலாம், தலையில் அடிச்சுட்டாவது தீர்த்து வைப்போம். அந்த மாதிரி கடன் எல்லாம். ஆனால் மோட்சத்திலிருந்து நான் அறியாமையினால் கட்டுப்பட்டுருக்கேனே, நான் இதெல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன இது வரவா போகிறது, போனால் போயிட்டு போகிறது, யாரோ அனுபவிச்சுட்டு போகிறான், அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா, அது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் சுவாமி, நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்கன்னு. நான் ஈஸியாக சொல்கிறதில்ல சார், ஃபேக்டை சொல்கிறேன். நீ ஏன் அதை மண்டைக்குள்ளே போட்டு வச்சுன்னு அவஸ்தைப்படுற? ரிலாக்ஸ் பண்ணு, கவலைப்படாதே. அது உன்னது இல்லைன்னு நினச்சிக்கோ. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோடது அது இல்லையே, நீ செத்தப்புறம் அது உன்னோடது இருக்க போகிறதில்ல. ஏன் இப்போவே அதை விட்டுவிட அந்த அபிமானத்தை. எனக்கு மனசே வரமாட்டேங்கிறதுன்னு அது நீ தான் பண்ணியாகணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு நான் சொல்லலாம், உனக்கு மூளை இருக்குது, நான் சொல்கிறத கேட்டு நீயா அதை சரி போயிட்டு வருது, சுவாமி சொல்லிவிட்டார், அதை விட்டுருவோம், இனிமேல் அதுமாரி நமக்கு பற்று வேண்டாம், அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு விடப்படாதோ நீன்னா. நான் விடமாட்டேன்னா நீ தான் விட்டானும், நான் வழிதான் சொல்லலாம். பந்தமோச்சன கர்த்தாரஹா. தான் தன்னை கட்டி வச்சுருக்கான் உடம்பில். யம தர்மராஜா ஒரு நாளைக்கு இவனை பிரிக்க போகிறான். யம தர்மராஜா ஒரு நாளைக்கு உடம்புலேருந்து பிரிக்கிற போது என்ன பண்ண முடியும்? இல்லை எனக்கு 5000 கோடி ரூபா சொத்தை வச்சுட்டு நான் செத்து போனேன்னா, நீ 5000 கோடி சொத்தை வச்சுட்டு நீ இனிமேல் அதை அனுபவிக்க முடியாதே. 5000 கோடியோ 10,000 கோடியோ எத்தனை கோடியாக இருந்தான்னு, உடம்பை விட்டே நீ போகிற போது உடம்பை சேர்ந்ததில் எத்தனை கோடி இருந்தா என்ன, குறைஞ்சா என்ன? இந்த விவேகம் இல்லை. அதனால் சொல்கிறார், இது மற்றதுக்கெல்லாம் யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். வெளி விஷயத்தில் இப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். என் ப்ராப்ளத்தை, என் மென்டல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாரால் முடியும்? என்னால் தான் முடியும்.
என் மைண்டில் இருக்கிற அபிமானத்தை விடுறதுக்கு நான் சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட போய் அவர் சொல்கிறத கேட்டு நித்தியா பண்ணணும். என்னோடய இமேஜினேஷன்லேருந்து நான் எப்படி வெளியில் வருது, என்னுடைய கற்பனையிலேருந்து நான் எப்படி வருது. நான் என்னுடைய கற்பனையை நான் உண்மைன்னு நினச்சுன்னுட்டேன். உண்மைன்னு நினச்சதுனால அது எனக்கு கற்பனைன்னு தெரியலை. குரு சொல்கிறார் அது உன்னோட கற்பனைங்கிறார். ஆனால் அவர் கற்பனைன்னு சொன்னால் அப்போ புரிகிற மாதிரி இருந்தாலும் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது விபரீத பாவனை, விட முடியலை. அதுதான் சொல்கிறார், ஸ்வஸ்மாத் அந்யோன கஷ்டன, தன்னை தவிர எவனாலையும் விடுபட முடியாது. நீ நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க உன் கையில் இருக்கப்பா. நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நீ எஃபர்ட் எடுக்கணும், செல்ஃப் எஃபர்ட் எடுக்கணும். நீ முயற்சி பண்ணணும். நீ கரெக்டாக பண்ணியிருக்க, நீ ஒழுங்காக தர்மானுஷ்டானம் பண்ணி சித்தசுத்தி அடைஞ்சு சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டு எங்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாற்றுங்கோ சம்சாரத்துலேருந்து கேட்டிருக்க. ஆக நீ தான் உன்னுடைய மோட்சத்துக்கு எஃபர்ட் எடுத்திருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆகையினால இது நம்ம பண்ணி ஆகணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறார் சங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில். ஆக கடன்லேருந்து விடுவிப்பதற்கு நமக்கு தாயோ மகன்களோ உதவி செய்யக்கூடும். ஆனால் நம்முடைய அறியாமையில் விளைந்த கற்பனையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். நம்மை தவிர யார் முயற்சி செய்வார்கள்? அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், உங்களுக்கு புரியலேம்மா நம்மள்கிட்ட சொல்லுவோம். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு, உனக்கு புரியலேங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்குங்கிறான் இவன். நான் உனக்கு சொல்கிறேன், நான் நீ இப்படி பற்றெல்லாம் வைக்காதப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்கிட்ட சொல்கிற உங்களுக்கு விவரம் புரியலை, என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னு நீ சொல்கிற. நான் சொல்கிறேன், நான் உனக்கு சொல்கிறதும் உனக்கு புரியலை, உனக்கு ஏன் புரியலைங்கிறதும் எனக்கும் புரியலை. புரியுறதோ? ஏன் புரியலைன்னா உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலை, அவ்வளோ விட முடியலையே. அப்படி யார் வருவா கூட? உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. ஸ்வஸ்மாத் அந்யோன கஷ்டன. ஆக இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும். ஒருத்தன் சொல்கிறான், இல்லைப்பா இது கயிறு இல்லை பாம்பு இல்லை இது கயிறு தான்னா. இல்லை இல்லை இது கயிறு தான் பாம்பு தான் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீ உனக்கு தெளிவாக இருக்கணும். அது மாதிரி ரிணமோச்சன கர்த்தாரஹ பிதுஸ் சந்தி சுதாதயஹ பந்தமோச்சன கர்த்தா தூ ஸ்வஸ்மாதன்யோன கஷ்டன. ரிணமோச்சன கர்த்தாரஹ பிதுஸ் சந்தி சுதாதயஹ பந்தமோச்சன கர்த்தா தூ ஸ்வஸ்மாதன்யோன கஷ்டன.